ரெண்டு பேரும் நம்மளையே பார்க்கறானுங்களே. என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்ண போறியா? உள்ள சாப்பிட மாதிரி ஏங்க கொஞ்சம் தாங்க. எனக்கு என்னங்க ஜுன்னு நான் டேஸ்ட் பண்றேன் சொல்லுங்க. சும்மா ஜுன்னு ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கைஸ் வேற லெவல்ல இருக்கு கைஸ். எவ்வளோ ஐட்டம் இருக்கு பாருங்களேன். ஐயோ நிறைய ஐட்டங்க. ஆக்சுவலாக 280 ஐட்டம்ஸ். அவர் வந்து இன்னும் நிறையா கொடுக்குறேன் ப்ரோ. போதும் ப்ரோ, இவ்வளோ இதுக்கு மேலே எங்கே சாப்பிட்றது பாருங்க கைஸ். நான்லேயே கிட்டத்தட்ட 5 வெரைட்டி, பிரியாணிலே ஒரு 3-4 வெரைட்டி, கிரேவியில் ஒரு 3-4 வெரைட்டி, ஸ்டார்டர்ஸ், சூப்லேயே 4 கொடுத்துருக்காங்க கைஸ். ட்ரிங்க்ஸ். ஐயோ இந்த செல்லத்தை மறந்துட்டேனே. இது பேர் என்ன தெரியுமா? இது பேரே மேஜிக்னு ஒன்று வருது. மேங்கோ மேஜிக்கா? மேங்கோ மேஜிக்னு ஒரு பேர் கைஸ். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் மசாலா சோடா. ஜீரா மசாலா சோடா சூப்பரான ஐட்டம். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா? இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியலையே. மேஜிக் எனக்கு என்னங்க கேட்ட ஒருத்தவனுக்கு வரவே இல்லையா? இதுதான் பெஸ்ட். மேங்கோ லஸ்ஸி இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட். இதுதான் மசாலா சோடா தாங்க. இதுதாங்க பெஸ்ட். ஏங்க மேங்கோ லஸ்ஸி அட போங்க. பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அட போங்க. நான் இது ட்ரை பண்றேன். ஆக்சுவலா வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இது எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. என்ன சோடா அண்ட் எப்படி இது இருங்க சும்மா சொல்றாங்க. ஸ்மெல் பண்ணியே செஃப் தாமுன்னு எனக்கு மனசுல. ஏங்க சிம்பிள்ங்க. மேங்கோ எசன்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரைட் ஊற்றிருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த சாட் மசால் போட்டிருக்காங்க. இவ்வளோதான் இருக்கிற சீக்ரெட். ஆமாவா இல்லையா? இல்லை, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்லடா, நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இதை விட எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து சும்மா நம்ம அந்த ஜீரா, ஆக்சுவலாக இது வந்து இந்த சால்ட்டி டேஸ்ட்டில் இருக்குது. எனக்கு வந்து ஸ்வீட் டூத், அதனால ரொம்ப சின்ன வயசில் ஹாஜ் மூலான்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஐட்டத்தை ட்ரை பண்ணலாம்? சூப்ல ஆரம்பிங்க. சூப்லையா? ஓகே, ஆஸ் யூஷுவல் கார்ன் சூப் இவனை கொடுத்துடலாம். இது வந்து மேன்ச்சோ சூப், வெஜ் மேன்ச்சோ சூப். ஓகே, மேன்ச்சோ சூப் நம்ம எடுத்துக்கலாம். டொமேட்டோ மேஜிக். ஏங்க நீங்க எடுத்துக்கங்க. இது வந்து சிக்கன் மர்க். சிக்கன் மர்க் எடுத்துக்கங்க. என்னங்க நடுவுல போயிட்டாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ சொல்லுப்பா, என்னதுப்பா அது? அது பேர் தெரியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க, பாய புடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஏன்னா அப்படி பாக்குற? இவனுக்கு அந்த ஒரு தெலுங்கு மீம் தான், அதுதான் எப்பயும் போல. இவன் டேஸ்ட் பண்ற மாதிரி தெரியல, காலி பண்ற மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்ற. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. பட் ஆக்சுவலா கொஞ்சம் ஆறி போச்சு. ஏன்னா நாங்க வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்க எப்போயோ வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போதுக்குள்ளே ஆடிடுச்சு. அப்படியா? நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சூப். ஆக்சுவலாக டொமேட்டோ சூப்பில் செம்ம க்ரீமியாக, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். செம்ம க்ரீமியாக இருக்குது கைஸ். ரெண்டு பேரும் நம்மளையே பார்க்குறானுங்களே. என்ன அப்படி பார்க்குற? என்ன லவ் பண்ண போறியா? அவ்வளோ க்ரீமியாக இருக்குது கைஸ், செம்ம க்ரீமியாக. நீ ட்ரை பண்ணுங்களேன், தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்களேன். செம்ம க்ரீமியாக சூப்பராக இருக்குது. எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல? செம்ம க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. க்ரீம் அப்படியே அள்ளி ஊற்றிருக்காங்க டொமேட்டோ பியூரியோட. அல்ட்டியா? நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. மஞ்சோ சூப். செம்ம. இன்னைக்கு ஒரு புடி, பெரிய பொடி மேன்ச்சோ சூப் ட்ரை பண்ணிடலாம்.
ஓகே நைஸ். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே நல்லா இருக்குது கைஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. டொமேட்டோ க்ரீமியாக இருக்குது, க்ரீமியாக இருக்க பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். சூப் வந்து சில பேருக்கு வந்து கிளியர் சூப் மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப நம்ம யூஸ்வலாக நம்ம ஊர்லேருந்து இவ்வளோ திக்காக இருக்காது, ரொம்ப க்ரீமியாக நல்லாவே இருக்குது. உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்கள். குட். ஓகே, இப்போ வந்து நான் மட்டும் தான் இந்த டிஷ்ஷே ட்ரை பண்ண போகிறேன், ஏன்னா இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஓ தேங்க்யூ கைஸ். நம்மளுக்கு டெசர்ட் வந்துருச்சு, டெசர்ட்லாம் வந்துருச்சு பயங்கரமாக. கடைசியாக ட்ரை பண்ணுவோம் இது. ஓகே, இப்போ வெஜ் சூப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நான்வெஜ்ஜில் சிக்கன் வருது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இது பார்த்தாவே வந்து ஃபுல்லாக தேங்காய் பாலில் பண்ண மாதிரி தெரியுது. சாப்பிட்டு சொல்லுவோம். நான் ஸ்மெல் பண்ணியே சொல்ல பாருங்க, சிக்கன் ஃப்ளேவர் அடிக்குது. சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த பட்டை அப்புறம் இந்த கிராம்பு இது போட்டு இந்த தேங்காய் பால் எப்படி, எனக்கு ஒரு டவுட் கைஸ், எப்படி நான் தேங்காய் பால்னு கரெக்டாக சொன்ன பார்த்து இது பார்த்தா தெரியலீங்களா? ஏங்க இது ஏதோ ஏமாத்த குத்தலாட்டங்க இது. நீங்களே வேணா பாருங்க, இது வந்து தேங்காய் பால்ல பண்ற. ஆக்சுவலாக உண்மையிலேயே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, டேஸ்ட் தெரியல, டேஸ்ட் பண்ணவும் சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. பேட்டரி சார்ஜ் பண்ணு. அடுத்த ஐட்டம் இது சிக்கன். இது எஸ் ஆமாம், இது தெலுங்கானா சிக்கன். ஓகேங்க, எனக்கு தான் கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. சார் தான் வந்து ஆக்சுவலாக வந்து செஃப் வந்து நம்மளுக்காக வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு வெஜ் ஐட்டம்ஸ் நிறையா கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி வெஜிடேரியன்றதுனால சாருக்கு மட்டும் ஒரு 3-4 ஐட்டம் வந்து இவனுக்கு மட்டுமே 3-4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க நான்வெஜ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஸோ நம்ம வந்து வெஜ் ஐட்டம் ட்ரை பண்ணிவிடுவோமா? கோபி, டிராகன் கோபி. இங்கே ஆக்சுவலாக டிராகன் மஷ்ரூமும் சூப்பராக இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து அதுவும் ட்ரை பண்ணுவேன், பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அது. இங்கே பாரு. ஓகே ஓகே, ஒரே வாட்டி 3 பேர் ஒரே வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரே வாட்டி. ஓகேயா? 1 2 3. கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். ஏசமாக இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஸோ இந்த டிராகன் பொறுத்தவரைக்கும் டிராகன் ஐட்டம்ஸ், ஐ மீன் டிராகன் கோபி ஆகட்டும், Chinese. டிராகன் சிக்கன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அந்த அடி பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் இருந்தால் ரெட் சில்லி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். பர்ஃபெக்டாக அதே இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. அது அடிப்பிடிக்கிறது எப்படின்னா அது ஒரு அந்த ஒரு அது அடி பிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. அடிப்பிடிக்கல ஆக்சுவலாக அது எப்படின்னா அந்த ஒரு தெரிலங்க, அது அப்படி இருந்து நல்லா அந்த இருக்கு. ஒரு ரானஸ், அந்த ஸ்மோக்கினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மோக்கி அந்த மாதிரி ஒரு கைஸ். இப்போ நம்ம வந்து தொன்ன பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ஊரில் சென்னை என்னது இதுதான் மண்டியா? குற்றத்தை ஒத்துக்கிறேங்க. சரி ஓகே, மண்டி பிரியாணி ட்ரை பண்ணோம். தொன்ன பிரியாணி ட்ரை பண்ணி, ஏன்னா வந்து நம்ம ஊரில் அது ரொம்ப இங்கே எனக்கு தெரிஞ்சு மான்ட்ரியலில் நான் வந்து தொன்ன பிரியாணி பார்க்கவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே மான்ட்ரியலில் வந்து ஷாஸில் இருக்கிறத பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் நான் சொல்லிடுவோமா? ஸ்கூல்ல சாப்பிட்றவங்களாம் வந்து கையில் போயிட்டேன் கைஸ். கொஞ்சம் பொறாமை வன்மத்தை காக்கி போறான். ஆக்சுவலாக செம்மையாக வெந்திருக்கு ரைஸு, சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டு. இது என்னதுடா, இது பேர் என்ன? முந்திரி தான். முந்திரி அப்படி கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். மண்டி பிரியாணி நிறையா பேர் இங்கே மண்டி பிரியாணி ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பிளேட்ல இந்த ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பிளேட்ல ஃபேமிலி மந்தி சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல்ல வந்து நீங்க கேட்குற அந்த இது கறி சிக்கன் அந்த மாதிரி. அடுத்து நான் என்னோட தொன்ன பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம். தொன்ன பிரியாணிக்கு வந்து நம்ம இந்த ரைஸ் போட்டுருக்காங்க, சீரக சம்பா ரைஸ். இல்லை பரவாயில்ல கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து அதை எதிர்பார்க்கல, ஜீரக சம்பா வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் யூஸ்வல் பிரியாணி டேஸ்ட்ல பாஸ் பண்றாங்கன்னு எனக்கு அந்த மண்டியை விட சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருக்கு, மண்டியை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிட்டரலாக அந்த 3 ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டான அந்த டெக்ஸ்டரோட செம்மையாக இருக்குது. ஹைதராபாதி ஸ்டைல் போயிடுவோம். ஆத்தென்டிக்
ஹைதராபாத் ஸ்டைல். இது வந்து அந்த நம்ம சிக்கனோ பன்னீரோ வந்து அந்த கிரேவி மாதிரி வந்துருந்துச்சுன்னா இன்னமும் அது செம்மையாக இருந்திருக்கும். அந்த ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது லிட்டலாக. பிரியாணியில் வந்து மொத்தம் எங்ககிட்ட 3 பேஸ் இருக்குது. ஒன்று மந்தி பேஸ், இன்னொன்று வந்து ஹைதராபாதி ஸ்டைல் பேஸ், இன்னொன்று வந்து தொன்ன பிரியாணி ஸ்டைல் செம்மையாக லிட்டலாக. அடுத்து வந்து நம்ம அந்த ஸ்டார்டருக்கு போயிடுவோம், அந்த கிரேவிக்கு போயிடுவோம். கிரேவியில் பார்த்தீங்கன்னா 3 வகை. இது வந்து தாபா ஸ்டைல் பன்னீர், இது கடாய் பன்னீர். பரவாயில்லையே பயப்பிடிச்சிட்டான். லாலு சாப் ஐ லவ் யூ. தாபா ஸ்டைல் பன்னீரை டைப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். அல்ட்டியாக இருக்குது, கேஷ்யூவோட பார்க்கவே செம்மையாக இருக்குது. என்னடா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, உண்மையிலேயே நல்லாயிருக்கு. நாங்கள் மட்டும் சொல்ல, இங்கே ஷாஸுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ போய் எடுத்து பார்த்தா கூட வந்து ரிவ்யூ அவ்வளோ ஹையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கார்லிக் நான் போய்டும். சூப்பராக இருக்குது guys. நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து தாபா ஸ்டைல் பன்னீர்ல. தாபா ஸ்டைல் தந்தூரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது லைட்டாக, ஏன்னா வந்துட்டு லேட் ஆகிடுச்சுன்றதுனால, லேட் ஆனனால. கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எங்க இந்த பட்டர் சிக்கன் ட்ரை பண்ணுங்க சார். ப்ரோ பட்டன் சிக்கன் இல்லை சார், பட்டர் சிக்கன் சார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானோட ட்ரை பண்ணுவோம். நான் எடுங்க. இப்போ வந்துட்டு கார்லிக் ஆனியன் இது ஆனியன் சில்லி நான் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்றேன். கடாய் பன்னீர் சூப்பராக இருக்குது, ஃப்ளஃபியாக பன்னீருமே செம்மையாக குக் ஆகிருக்கு. சரி, நான் பட்டர் சிக்கன் இப்போ ரிவ்யூ சொல்லுங்கள் சார். சாப்பிட்டுக்கிட்டே இருந்த என்ன சார் அர்த்தம்? அது என்ன நான் இது கார்லிக் இது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். சரி, எனக்கு அவ்வளோ வேணாம் சார், நான் பாதி பட்டர் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுல பாதி என்னடா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட்டர் சிக்கன் வந்து அதுக்குன்னு உரிய அந்த ஸ்வீட்னஸ். ஆக்சுவலாக நான் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே லைக் அந்த ஆக்சுவலாக நான் எல்லாமே ஒரே சிமிலர் டைப். பட் அதில் அந்த கார்லிக் ஃப்ளேவர், அப்புறம் வந்துட்டு இல்லாட்டினா வந்துட்டு அந்த சில்லி ஃப்ளேவர், அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட் வந்து கடாய் பன்னீர். ஏன்னா அதை விட எனக்கு வந்து இது ரொம்ப அந்த ஸ்பைஸ்னஸ்ஸு அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கடாய் பன்னீரோடது. கைஸ் ஆனால் ஃபஸ்ட் ஐட்டம் ஷாஹி டுக்குடா ட்ரை பண்ணுங்கள் சார். இது என்ன டுக்குடா? ஷாஹி டுக்குடா ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டுலாம் போட்டு செய்வாங்கல்ல, செம்மையாக இருக்குது பார்க்க. சொல்லுங்க சார். சூப்பராக. ஐயோ அதே மாதிரி பண்ணலாம் பார்த்தீங்களா கைஸ், நான் தான் சொன்னேன்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி, அது என்னன்னு சொல்லுங்க. இவன் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குறான். என்ன சொல்லு? எனக்கு நான் உண்மையாக நேர்மையாக சொல்கிறேன் கைஸ். உனக்கு தெரியுதா நான் சொல்றது? கீடா கீ சரிடா. அந்த அந்த ஒரு ஸ்பைஸ் இருக்குல்ல, சினமன் ஏலச்சி. எலாச்சி எலாச்சி அது எலாச்சி அதுதாங்க நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் இது நான் ரசமலாய் ஃபேன். நீ சாப்பிட்டு வாயிலவே போடல. கொடுத்த காசுக்கு மேலே கூறாங்கடா கொய்யான்ற மாதிரி பண்ணுறாங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். ஒவ்வொரு இடத்துல ரசமலாயில என்ன பண்ணுவாங்க, இந்த பாதாம் ஃப்ளேவர் போட்டுட்டு அந்த பாதாம் பால் மாதிரி இருக்கும், லைக் மஞ்சள் கலர்ல இருக்கும் ரசமலாய். நீங்க வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். அதே இப்படி சொல்ல வெள்ளை கலர்ல. சூப்பர் சூப்பர்னா ஓகே போல கைஸ், செம்மையா இருக்கு. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஹைலைட் வந்து நம்ம பன்னீர் இருக்குல்ல, அந்த பன்னீர் இந்த சாமிக்குலாம் ஊத்தி இது பண்ணுவாங்கல்ல, சத்தியமா சும்மா அந்த சொல்ல பன்னீர் வந்து சூப்பரா உண்மையிலேயே நல்லா இருக்கு கைஸ். செம்மையா இருக்கு. ஜுன்னு வந்துட்டு ஆந்திரா ஐட்டம். ஆந்திரா ஐட்டம் ஜுன்னுனா என்னன்னு தமிழ்ல சொல்லுங்க. சீம்பால் நான் சொல்றேன். சீம்பால் தான்டா. அப்படியே அது ஜுன்னுன்னு சொல்றேன். அது ஆந்திராலடா பேரு. ஓ அப்படியா? ஐட்டம் பேரு இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல சீம்பால் சொல்லுவாங்கல்ல, அந்த சீம்பால்ல செய்யற ஒரு ஐட்டம். இது வந்து ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ். சீம்பால் தாங்க இது. சாப்பிடுறேன். ஆந்திரா ஜுன்னு. ஆந்திராக்கார ப்ராப்பர் ஆந்திராக்காரன்ட்ட கேட்போம், இவன் ஃபேக்கா சொல்லுவான், நம்மளே சொல்லிடலாம். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. చాలా బాగుంది. உண்மையே நல்லா இருக்கா? சும்மா ஜுன்னு சத்தியமா టేస్ట్ பண்ணி சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க சார், நீங்க தான் நேர்மை. సూపర్ இருக்கு. ఆంధ్ర జున్ను చాలా బాగుంది. తెలుగు వాళ్ళు நீ ஊர்ல சாப்பிடுற மாதிரி இருக்கான்னு சொல்லு. ஊர்ல சாப்பிடுற மாதிரி ஏங்க கொஞ்சம் தாங்க. இது என்னங்க ஜுன்னு நான் சொல் டேஸ்ட் பண்ண சொல்லுங்க. சும்மா ஜுன்னு. பீப் 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 பீப். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
நம்ம ஊர் சீம்பு பாலுங்க. அதுதான் நானும் சொன்னேன். சீம்பால்ல செய்யற ஒரு ஐட்டம் சீம்பால் மாதிரி இல்ல சீம்பால் செய்யற ஒரு ஐட்டம். சீம்பால்ல ஒரு செய்யற ஒரு ஐட்டம் சார் வந்து சீம்பால் மாதிரி இருக்குங்க. அதுவும் அப்படிதாங்க இருக்கு. பாலேதாங்க. ஓ நீ அப்படி வரியா? கறந்த மாதிரி இந்த ஐட்டம் எப்பயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். நான் தான் நீயா? நான் தான் குலாப் ஜாமுன்னா நான் தான். நாம தான் சும்மா நம்ம தான். இப்போ நான் ரோஸ் பெட்டலோட சாப்பிட்றேன்டா இருடா. என்னங்க சாய் டுக்குடா ஜுன்னுலாம் குலாப் ஜாமுன் மாதிரி வருமா? ஏதாவது ஒரு ஸ்வீட் வருமாங்க. குலாப் ஜாமுன்டா ரசமலாய்ங்க. ஆந்திரா ஜுன்னு. குலாப் ஜாமுன் லவ்வர்ஸ். ஆந்திரா ஜுன்னு லவர்ஸ். என்னடா ஆளாளுக்கு அப்ப இன்னொரு ஒரு ஐட்டம் சாய் டுக்குடா எங்கடா போச்சு? நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன். என்ன விஷ்ணு டாக் வியூவர்களே Guys, finally நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. வேற லெவல்ல ஃபுல்லுங்க. உண்மையிலேயே ரொம்ப வந்து ஃபுல். சொல்லு சொல்லுங்க சொல்லுடா. ஏங்க செம்மையா இருந்துச்சு. எல்லா வெஜ் நான் வெஜ் ட்ரிங்க்ஸ் சூப்பு ஸ்டார்டர்ஸ் நானு கறி பிரியாணி டெசர்ட்ஸ்னு போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. செம்ம டயர்டா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து ஷாஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நாங்க சொன்ன எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பரா இருந்தது. நீங்க அதுக்கு மேல மீதி இருக்கிற 200 ஒரு 80 டிஷ்ஷஸும் நீங்க 280 டிஷ்ஷஸும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. விஷ்ணு டாக்ஸை மறக்காம என்ன விட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட கண்டென்ட் ரொம்ப நல்லா பேசுறாங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா. ஸோ மறக்காம இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு விஷ்ணு டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களுக்கே தெரியும்டா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார்